சுக்ரீவன் ஒரு குழு வானராட இந்தந்த திசையில போங்கோங்கிறான். அதுல ஹனுமான் அங்கதன் உள்ளிட்டோரை தென் திசையில போன்னு சொல்லவும், ராமா அந்த நேரத்துல உனக்கு ஒரு புன்னகை ஏற்பட்டதே, அந்த நீ பூத்த அந்த புன்னகையைத்தான் இப்போதும் எங்களுக்கு காட்டுகிறாய், ஒரு மலர்ந்த தாமரை போன்ற அழகான புன்னகைன்னு ரசிக்கிறார். இப்போ இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சுக்ரீவன் ஒத்தொத்தர ஒரு திசையில அனுப்புறான். ராமனுடைய கணிப்பின்படி, அவர் சர்வேஸ்வரன் எல்லாம் அறிஞ்சவருங்கிறது ஒரு புறம் விட்டுடுங்கோ, ராமனுடைய கணிப்பின்படி மனித சுவாவத்தின்படியே சீத்தை தென் திசையில தான் இருக்கணும். ஏன்னா அபகரித்து சென்றவன் ராவணன்னு ஜட்டாயு சொல்லிட்டார். அவனுடைய தேர்ச்சுவட பார்க்கும்போது அது தென் திசை நோக்கித்தான் போயிருக்கு. அவனுடைய இருப்பிடம் இலங்கை என்பதும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம். அதனால பெரும்பாலும் சீத்தை தெற்கேதான் இருக்க வேண்டும்னு ராமனுடைய யூகம். இப்ப அதற்கேற்றபடி யார் காரியத்தை சரியாக காரிய சித்தின்னு சொன்னா அது ஹனுமான் தான். சரியாக காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வருபவர் ஹனுமான். அவரை கரெக்டா சுக்ரீவன் தென் திசை நோக்கி அனுப்பிட்டானே, அப்ப நிச்சயமா ஹனுமான் தெற்க போறான்னா இவன் நிச்சயமாக சீதையை கண்டு விடுவான்னு ராமனுக்கு இப்பவே ஒரு நம்பிக்கை வந்துருத்தான். அதனால ஹனுமானை பார்த்து அவனை தென் திசை நோக்கி செல்ல சொன்ன சுக்ரீவனையும் பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். அப்போ புன்னகைக்கான காரணம் என்னன்னா, தென் திசையை நோக்கி ஹனுமான் போறானேன்னு சந்தோஷம். ஏன்னா ஹனுமான் வேற டைரக்ஷன்ல போனா சீத்தை கிடைக்கலாம் கிடைக்காமலும் போலாம். தென் திசை தான் நமக்கு சஸ்பெக்ட். கரெக்டா கெட்டிக்கான ஹனுமானே அங்க போறான்னா கிட்டத்தட்ட சீத்தை கிடைச்ச மாதிரி. அதுதான் புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எந்த செயலை யார் சரியா முடிப்பாங்கிறத பார்த்து அந்த செயலை அவர் கையில கொடுத்துடணும். கொடுத்துட்டா கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவா. அதனாலதான் பின்னாடி யுத்த காண்டத்துல ராமனே சொல்றான், தொண்டர்கள்ங்கிறவா 2 வகை. சில பேர் முதலாளி ஒண்ணு சொன்னா இவர் தலையை கொண்டு வானா முடிய கொண்டு வருவா. ஆனா சில தொண்டர்கள்லாம் முதலாளி முடிய கொண்டு வானா தலையே கொண்டு வந்துருவா. ஹனுமானே நீ 2வது ரகம், நான் சீத்தையத்தான் பார்த்துன்னு வான்னேன். ஆனா நீ என்ன பண்ணா, சீத்தையும் பார்த்து என் செய்தியும் சொல்லி 1 மாசம் கால அவகாசமும் அவள்கிட்டேருந்து வாங்கிண்டு. ஏன்னா ராமன் உடனே மீட்க முடியாது, சேனையெல்லாம் வரத்துக்கு டைம் ஆகும். 1 மாத கால அவகாசமும் வாங்கிண்டு எல்லாத்துக்கும் மேல ராவணனையும் சந்திச்சு அவனுக்கும் அறிவுரை சொல்லி அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு காட்டிட்டு வரணும்னு இலங்கைக்கும் தீ வச்சு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டார். இவர் அனுப்பினது எதுக்கு? சீத்தை இருக்காளான்னு பார்த்துன்னு. அவர் என்ன பண்ணார்னா கூட இன்னும் 10 காரியம் பண்ணிட்டார் இல்லையா. அதனால யார் கரெக்டா செய்வாளோ அவளை தேர்ந்தெடுத்து அனுப்பினா இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதை இந்த புன்னகை மூலம் ராமன் உணர்த்தறான்.